எல்லாருக்கும் வணக்கம். முந்தைய காணொளிகளில் தத்துவத்தின் பல முக்கிய பிரிவுகளை பற்றி பார்த்துருக்கோம். அவை ஒவ்வொன்றும் மனித சிந்தனை மற்றும் வெளிப்பாட்டின் பல்வேறு பரிணாமங்களை நமக்கு விளக்கின. இன்றைக்கு தத்துவத்தின் கடைசியான மற்றும் மிக அத்தியாவசியமான பிரிவான அரசியல் தத்துவத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். தர்க்கவியல் எப்படி தெளிவாக சிந்திக்கணும் அப்படின்னும், அழகியல் எவ்வாறு அழக உணரணும் என்பதையும் ஆராய்கிறது. அப்படின்னா அரசியல் தத்துவம் முற்றிலும் மாறுபட்ட மற்றும் இன்றியமையாத ஒரு வினாவை எழுப்புது. நாம் அனைவரும் எவ்வாறு ஒன்றாக வாழ வேண்டும்? இது சில அடிப்படை கேள்விகளை கேட்குது. நீதி என்றால் என்ன? அதிகாரத்தை நியாயப்படுத்துவது எது? நாமேன் சட்டத்தின்படி நடக்க வேண்டும்? அரசாங்கத்திற்கு ஆட்சி செய்யும் உரிமையை வழங்குவதென்ன? இவை வெறும் கல்வி சார்ந்த புதிர்கள் மட்டுமல்ல. இவை நாடுகள், அரசியல் அமைப்புகள், புரட்சிகள் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. அரசியல் தத்துவத்தை ஆராய்வதென்பது நாம் வாழும் சமூகத்தின் அடிப்படை கொள்கைகளை ஆய்வதாகும். அதிகாரம், ஆட்சி, உரிமைகள், கடமைகள் மற்றும் அரசின் நெறியியல் அடித்தளங்கள் பற்றிய ஆய்வே அரசியல் தத்துவமாகும். இதற்கு ஆங்கிலத்தில் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி என்று பெயர். இது அரசாங்கங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை மட்டுமல்லாமல் அவை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் ஆராய்கிறது. ஒழுங்கை விட சுதந்திரம் முக்கியமானதா? சமத்துவத்திற்கு தியாகம் தேவையா? மற்றும் நீதி என்பது சட்டம், ஒழுக்கம் அல்லது சம்மதம் ஆகியவற்றில் வேரூன்றியுள்ளதா போன்ற கேள்விகளை இது எழுப்புகிறது. பல்வேறு நாகரிகங்கள்ல தத்துவவாதிகள் அரசியல் வாழ்க்கையை குறித்து ஆழமா சிந்தித்துள்ளனர். மேற்கத்திய மற்றும் பாரத மரபுகள் இரண்டுமே இதை பற்றிய தனித்துவமான மற்றும் செழுமையான பார்வைகளை உருவாக்கியுள்ளன. நம்ம முதல்ல மேற்கத்திய மரபிலிருந்து தொடங்குவோம். பண்டைய கிரேக்கத்தில் அரசியல் சிந்தனைகள் முறையான வடிவத்தை பெற்றன. பிளாட்டோ தத்துவஞானி மன்னர்கள், அதாவது பிலாசபர் கிங்ஸால் ஆளப்படும் ஒரு லட்சிய அரசை கற்பனை செய்தார். அவ்வரசர்கள் ஆசைகளால் கட்டுப்படுத்தப்படாமல் ஞானத்தில் பயிற்சி பெற்றவர்களாகவும் பகுத்தறிவால் வழிநடத்தப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். தனது த ரிப்பப்ளிக் என்ற நூலில் நீதி, அதாவது ஜஸ்டிஸை நல்லிணக்கம் என விளக்குகிறார். அதாவது சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியும் அதன் உரிய பணியை சரியாக செய்வதே நீதி என அவர் கூறுகிறார். அவரை பொறுத்தவரை தலைமைத்துவத்திற்கு நன்மையை பற்றிய புரிதல் அவசியமாகும். மேலும் அரசியல் ஒழுங்கு மனித ஆன்மாவின் அமைப்பை பிரதிபலிக்கிறது. அவரது மாணவரான அரிஸ்டாட்டில் அரசியலை மிகவும் நடைமுறை ரீதியாக அணுகினார். ஒரு குறைபாடற்ற மிகச்சிறந்த நகரத்தை கற்பனை செய்வதற்கு பதிலாக ஏற்கனவே நிலவக்கூடிய அரசியல் அமைப்புகளை ஆராய்ந்தார். அவர் மனிதர்களை அரசியல் விலங்குகள் அல்லது பொலிட்டிக்கல் அனிமல்ஸ் என்று வர்ணித்தார். சமூக மற்றும் குடிமை வாழ்வில் பங்கேற்பது நமது இயல்பை பூர்த்தி செய்கிறது என்பது அதன் பொருள். அவரது பார்வையில் அரசு வெறும் உயிர் வாழ்வதற்காக மட்டுமல்லாமல் குடிமக்களின் நல்வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் உதவ வேண்டும். ஆட்சி நற்பண்புகளை வளர்ப்பதாகவும் பொது நலனை மேம்படுத்துவதாகவும் அமைய வேண்டும். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஐரோப்பா கடுமையான சூழல்களை சந்தித்த போது அரசியல் சிந்தனைகள் அதிகாரம் மற்றும் ஒப்புதல் குறித்த கேள்விகளை நோக்கி நகர்ந்தன. தாமஸ் ஹாப்ஸ் அரசாங்கம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தார். இதை அவர் இயற்கை நிலை அல்லது ஸ்டேட் ஆஃப் நேச்சர் என்று அழைத்தார். இது தொடர்ச்சியான பயமும் பாதுகாப்பற்ற தன்மையும் கொண்ட ஒரு சூழலாகும். சட்டங்களோ அதிகாரங்களோ இல்லாத நிலையில மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள போராட வேண்டியிருக்கும். இத்தகைய ஒழுங்கற்ற நிலையை தவிர்க்க அமைதியை பேணக்கூடிய ஒரு வலிமையான ஆட்சியாளரிடம் மக்கள் தங்களின் சில சுதந்திரங்களை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொள்கிறார்கள் என்று ஹாப்ஸ் நம்பினார். அவரின் கருத்துப்படி பாதுகாப்பு என்பது வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த அதிகாரத்தை சார்ந்தே உள்ளது. இதற்கு நேர்மாறாக ஜான் லாக் அரசாங்கங்கள் உருவாகும் முன்பே மனிதர்களுக்கு இயற்கை உரிமைகள், வாழ்க்கை, சுதந்திரம் மற்றும் சொத்து போன்றவை இருப்பதாக வாதிட்டார். அரசியல் நிறுவனங்கள் மக்களின் சம்மதத்தின் மூலமே உருவாகுகின்றன. மேலும் ஆட்சியாளர்கள் அடிப்படை உரிமைகளை மீறும் போது குடிமக்கள் அவர்களை எதிர்ப்பது நியாயமானதாகும். இங்கு நாம் சுதந்திர ஜனநாயகத்தின் அடித்தளத்தை காணலாம். ஜான் ஜாக் ரூசோ மற்றும் ஒரு புதிய பார்வையை முன்வைத்தார். உண்மையான அரசியல் அதிகாரம் என்பது மக்களின் கூட்டு விருப்பமான பொது விருப்பம், அதாவது ஜெனரல் வில்லில் தான் உள்ளது என்று அவர் நம்பினார்.
அவரது புரிதலின்படி சுதந்திரம் என்பது தனிமையில் வாழ்வதோ அல்லது ஒருவர் விரும்புவதையெல்லாம் செய்வதோ அல்ல. மாறாக அனைவரையும் நிர்வகிக்கும் சட்டங்களை வடிவமைப்பதில் பங்கேற்பதே சுதந்திரமாகும். ஒரு நியாயமான சமூகம் தனிப்பட்ட நலனை விட பொது நலனை பிரதிபலிக்க வேண்டும். 19ஆம் நூற்றாண்டுல வேகமான தொழில்துறை வளர்ச்சி புதிய வடிவங்களிலான ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுத்தது. இது கடுமையான விமர்சனங்களை தூண்டியது. அரசியல் அமைப்புகள் பெரும்பாலும் செல்வந்தர்கள் மற்றும் அதிகாரம் படைத்தவர்களின் நலன்களையே பாதுகாக்கின்றன என்று கார்ல் மார்க்ஸ் வாதிட்டார். அவர் வரலாற்றை சமூக வர்க்கங்களுக்கு இடையிலான ஒரு போராட்டமாக பார்த்தார். பொருளாதார அநீதி நீக்கப்படும் போது மட்டுமே உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று அவர் நம்பினார். அவரது பார்வையில அரசியலும் பொருளாதாரமும் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளன. ஒன்றை புரிஞ்சுக்காம இன்னொன்னு புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம பாரத மரபின் பக்கம் திரும்புவோம். இங்க அரசியல் சிந்தனை என்பது மேற்கத்திய மரபிலிருந்து வேறுபட்டாலும் சமமான மற்றும் ஆழமான சித்தாந்தங்களை கொண்டுள்ளது. பண்டைய பாரதத்துல ஆட்சி முறை தர்மத்துடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருந்தது. தர்மம் எனும் சொல் கடமை, நீதி மற்றும் அறம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான கருத்தாக்கமாகும். அதிகாரம் என்பது வெறும் நிர்வாகம் சார்ந்ததாக மட்டுமில்லாம நெறியியல் மற்றும் பிரபஞ்ச நியதியுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது. ஒரு ஆட்சியாளர் உயர்ந்த தர்ம நெறிக்கு ஏற்ப நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சாணக்கியரால் இயற்றப்பட்ட அர்த்தசாஸ்திரம் அரசாட்சி முறை குறித்த மிக முக்கியமான நூல்களில் ஒன்றாகும். இந்த நூல் நிர்வாகம், ராஜதந்திரம், வரி விதிப்பு, உளவுத்துறை மற்றும் இராணுவ அமைப்பு முறை பற்றிய வியக்கத்தக்க விரிவான விளக்கங்களை வழங்குகிறது. முற்றிலும் கற்பனையான இலட்சியவாத கொள்கைகளைப் போலன்றி இது அதிகாரத்தை பற்றிய ஒரு நடைமுறை புரிதலை வழங்குகிறது. ஒரு நிலையான நாட்டிற்கு விழிப்புணர்வு, தந்திரோபாயம் மற்றும் ஒழுக்கமான ஆட்சி அவசியம். செழுமையும் பாதுகாப்பும் ஒரு தலைவரின் முதன்மையான பொறுப்புகளாகும். அசோகரின் ஆட்சி காலத்தில் மற்றும் ஒரு ஆட்சி முறை உருவெடுத்தது. போரின் பேரழிவைக் கண்டு வருந்திய அசோகர் பௌத்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார். தனது கல்வெட்டுகள் வாயிலாக கருணை, சகிப்புத்தன்மை மற்றும் பொதுநலனை ஊக்குவித்தார். இங்கு அரசியல் அதிகாரம் நெறியியல் மாற்றத்திற்கான ஒரு கருவியாக மாறுகிறது. ஆட்சி என்பது வலிமையால் மட்டுமல்ல, அறநெறியாலும் அளவிடப்படுகிறது. பாரத இதிகாசங்களும் தத்துவ நூல்களும் ஆழமான அரசியல் நுண்ணறிவை வெளிப்படுத்துகின்றன. பகவத்கீதை அறம் சார்ந்த மனக்குழப்பத்திற்கும் உரிய கடமையாற்றுதலுக்கும் இடையிலான போராட்டத்தை விளக்குகிறது. அதிகாரம் பொறுப்புடன் இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் தர்மத்தோடு ஒன்றியதாக இருக்க வேண்டும். இராமாயணம் முறையான தலைமைத்துவத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியை வழங்குகிறது. அங்கு ஆட்சியாளரான ராமர் தனது சுயநலத்தை பொருட்படுத்தாது கடமைக்கும் நீதிக்கும் முதன்மை அளிக்கிறார். நவீன யுகத்தில் காலனித்துவ ஆட்சி புதிய சிந்தனைகளுக்கு தூண்டுகோலாக அமைந்தது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அஹிம்சை மற்றும் சுயாட்சி ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு புதிய பார்வையை முன்வைத்தார். அவருடைய ஸ்வராஜ் என்ற கருத்தியல் வெறும் அரசியல் விடுதலையை மட்டும் குறிக்காமல் ஒருவரின் அக ஒழுக்கம் மற்றும் தார்மீக தன்னிறைவையும் குறித்தது. உண்மையான சுதந்திரம் என்பது தனிமனிதனுக்குள்ளே தொடங்கி அங்கிருந்தே சமூகத்திற்கு விரிவடைகிறது என்பதே அதன் சாரம். டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயகம், சமூக நீதி மற்றும் சாதி ஒழிப்பு ஆகியவற்றை வலியுறுத்தினார். பாரத அரசியல் அமைப்பின் முதன்மை வரைவாளரான அவர் சமூக நீதியையும் பிரதிநிதித்துவத்தையும் உறுதிப்படுத்த சட்டபூர்வமான பாதுகாப்பு அம்சங்களை அரசியலமைப்பில் இணைத்தார். அவரது பார்வையில் அரசியல் சுதந்திரம் என்பது சமூக மாற்றத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அரசியல் தத்துவம் என்பது புத்தகத்தில் உள்ள ஒரு பாடப்பகுதி மட்டுமல்ல. இதை நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க விரும்புகிறோம் என்பதன் உயிர்ப்பான தேடல். இது நமது நிறுவனங்களின் கட்டமைப்பு, அதிகாரத்தின் எல்லைகள் மற்றும் பொது வாழ்க்கையில் நீதியின் பொருள் ஆகியவற்றை ஆராய்கிறது. நம்ம எப்போல்லாம் உரிமைகளை விவாதிக்கிறோமோ, அதிகாரத்தை கேள்வி கேட்கிறோமோ அல்லது உன்னதமான ஒரு சமூகத்தை கற்பனை செஞ்சு பார்க்குறோமோ, அப்போல்லாம் இந்த சிந்தனை பாரம்பரியத்தில் நம்ம பங்கேற்கிறோம். பல நூற்றாண்டு கால சிந்தனைகளால் வடிவமைக்கப்பட்ட இக்கருத்துக்கள் இன்றைக்கும் அரசியல் அமைப்புகளை வழிநடத்துகின்றன, சமூக மாற்றங்களை இயக்குகின்றன மற்றும் தேசங்களின் அறநெறி தேர்வுகளை தீர்மானிக்கின்றன. அரசியல் தத்துவத்தை பயில்வதென்பது நமது பொது வாழ்க்கை தற்செயலானதும் அல்ல, அதே சமயத்துல மாற்றத்திற்கு அப்பாற்பட்டதும் அல்ல என்பதை உணர்வதாகும். இது சில அடிப்படை நெறிமுறைகளால் வடிவமைக்கப்படுகிறது. அதாவது சமத்துவம், சுதந்திரம், பொறுப்புணர்வு மற்றும் மனித கண்ணியம் ஆகியவற்றை
நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தே இது அமைகிறது. பல்வேறு பண்பாடுகளையும் காலங்களையும் கடந்து தத்துவவாதிகள் நெறிமுறைகளை தெளிவுபடுத்த முயன்றுள்ளனர். உலகத்தை வெறும்னா விவரிப்பதற்காக மட்டுமல்ல, அதை மேலும் மேம்படுத்துவதற்காக. கடைசியில அரசியல் தத்துவம் ஒரு சூக்ஷ்மமான உண்மையை உணர்த்துது. ஒரு நீதி மிக்க சமூகம் தானாக உருவாவதில்லை. அதற்கு தலைமையிடம் ஞானமும் குடிமக்களிடம் விழிப்புணர்வும் சுதந்திரத்திற்கும் ஒழுங்கிற்கும் இடையே சமநிலையும் தேவைப்படுகிறது. ஏனெனில் நாம் அனைவரும் இணைந்து இனிது வாழ்வது எப்படி அப்படின்னு இன்றைக்கும் நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம். இத்துடன் இந்த காணொலியோட இறுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் சிறிது நேரத்தில் இன்னொரு பதிவுடன் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.